படம் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸ்பைடர்மேன் வந்து ரொம்ப கேப்புக்கு அப்புறம் திருப்பியும் வந்திருக்கு. அதுவும் இதில் வந்து ஃபைட்டு பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்லாம் வந்து வேறு லெவலு, சான்ஸே இல்லை. அப்படியே எல்லாமே இருக்குது. லவ் இருக்குது, ரொம்ப ஃபீலிங்கான எமோஷனான சீன் இருக்குது. அதுவும் கண்டிப்பாக இது தேட்டரில் பார்க்கணும். 3Dயில் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ரெண்டாவது ஹல்க்கு கூட ஒரு ஃபைட் இருக்குது பாரு, ஐயோ பயங்கரமான ஃபைட்டு. இப்போ பாருங்கள், ஸ்பைடர்மேனே வந்து ரிவ்யூ சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸ்பைடர்மேனா ஆடியன்ஸ்க்கு ஒரு சூப்பர். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நல்லா இருந்ததுங்க மூவி. லாஸ்ட்டில் அந்த எண்டு அவங்க ஃப்ரெண்டு திரும்ப கண்டுபிடிச்சிருவாரு ஸ்பைடர்மேனை. அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற ஏதாவது? ஃபைட்டு சூப்பராக இருந்தது. ஹல்க்கு கூட இருக்க ஃபைட் ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமாம். ஸ்பைடர்மேனா? ஆமாம். எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்பைடர்மேன் பார்த்தீங்களா? பார்த்தேன். இப்போதான் பார்த்தீங்களா? கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. இது முன்னையே பார்த்தேன். பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? அதுவும் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. இப்போ இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா? ரெண்டுமே புத்தி. இந்த படத்தில் எது பிடிச்சிருந்துச்சு ஸ்பைடர்மேனில்? என் ஃபைட் சீன் தான் பிடிச்சிருந்தது. ஃபைட் சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஸ்பைடர்மேன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில்? வந்து நல்லா ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன். உங்களுக்கு வேற என்ன பிடிச்சிருந்துச்சு ஸ்பெஷலாக? வேற எதுவுமே பிடிக்கலையா? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் போன படம் பார்த்துருக்கீங்களா ஸ்பைடர்மேனோடது? இல்லை இதான் பார்க்குறீங்களா? இதான் பார்க்குறீங்களா? சரி. நல்லா இருந்துச்சு படம். சொல்ல போனால் என்ன படம் பார்த்துட்டு வரீங்க? ஸ்பைடர்மேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்துட்டு இந்த தடவை அவன் ஸ்பைடர்மேனோட மியூட்டேஷன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவனை இப்போ அவனோட பவர்ஸில் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டிதாங்க, அது நல்லா இருந்துச்சு. அது மாதிரி சேடியோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. போன பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு என்ன பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்கு? இப்போ சேடி இருக்காங்க. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? சார் கிளைமேக்ஸ் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வரும்போது நிறைய ரூமர்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அடுத்த பாட்டுக்கு இது கொடுத்து ஆமாம் கொடுத்துருக்காங்க. மார்வல்னாலே போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 3D எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து டாம் ஹாலண்டுக்காக தான் நான் மெயினாக வந்து பார்த்தது. வேறு கிளைமேக்ஸ் பற்றி சொல்லுங்கள். கிளைமேக்ஸ் சீன்ஸ் சீரியஸாக செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபைட் வந்து ஒரு நிஞ்சா கேங் இருப்பாங்க, அந்த கூட ஃபைட் பண்ணுற சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த நான் சொன்ன அந்த மியூட்டேஷன் இதை வந்து டாம் ஹாலண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஸ்பைடர்மேன் கண்ட்ரோல் பண்ணுவார். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ப்ரோ ஓகே தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசியிருந்தாங்க. பட் ஓகே தான், தேவை தான் அதுக்கு. பட் இருந்தாலும் ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸ்லோவாக சில இடத்துல, பட் மற்றெல்லாம் ஃபுல்லாக எங்கேஜிங்காக தான் இருந்தது. போஸ்ட் கிரெடிட் சீன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த பார்ட் எப்படி வரும்ன்றது சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் வேற என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருக்க விஷயம்னா என்ன? ஸ்பெஷலானா நிறைய புது கேரக்டர்ஸ், அந்த பனிஷர் கேரக்டர்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே கனெக்ஷன் நல்லா இருந்தது அந்த வெப் சீரிஸ்க்கும் இதுக்கும். அடுத்த பாட்டு வருமா? ஸ்பைடர்மேனில் வராது, பட் ஸ்பைடர்மேன் வேறு படத்தில் வருவார். அது சொல்ல வேணாம், போஸ்ட் கிரெடிட்டில் இருக்குது. இப்போ அடுத்த வாரம் அவெஞ்சர்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஆமாம். அதை பற்றி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? அது அவ்வளோதான் ப்ரோ. இது மார்வல் எப்போவுமே குக் பண்ணிவிடுவாங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதில் தான் போஸ்ட் கிரெடிட்க்கும் அதுக்கும் இது இருக்குது. மற்றபடி ஸ்பைடர்மேன் இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எதனா ஒரு எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணியிருக்காங்க? அவர் அந்த எம்ஜே வந்து மறக்காமல் அப்படியே வச்சுருந்தார் அவர். இப்போ அவங்க மூவ் ஆன் ஆன மாதிரி காமிச்சிருந்தாங்க, பட் ஸ்பைடர்மேன் மூவ் ஆன் ஆகலை. ஸோ அந்த பார்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் மைனர் லேகு, கிளைமேக்ஸ் ஹோல்சமாக முடிச்சிட்டாங்க. சரி, அடுத்த படத்துக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அது படம் பாருங்கள், ஸ்பாய்லர் பண்ண லீடு முடியும். கொடுத்துருக்காங்களான்னு கேட்க. லீடு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா ஹோல்சமாக முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சிஜி ஒர்க்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? சிஜி நல்லா இருக்குது. இப்போ படம் பார்க்குறதுனா 3Dயில் பாருங்கள். நல்லாயிருக்கும். 3Dயில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் மைனர் லேக் மட்டும் தான். மற்றபடி அடுத்த வாரம் வந்து அவெஞ்சர்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதை பற்றின உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது முன்னாடிலேருந்து ட்ரைலர்லேருந்து ஹைப் இருக்குது. ஸோ இந்த படமும் ஹைப் இருக்கும். படம் ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு மார்வல் ஸ்டூடியோஸ்லேருந்து ஸ்பைடர்மேனை பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி. திருப்பி ஸ்பைடர்மேன் லாஸ்ட்டில் ஸ்பைடர்மேன் வில் ரிட்டர்ன் போட்டிருக்காங்க. வெயிட்டிங். வரும், கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுறோம். ஓகே. போன பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. அதுலேயே போட்டிருக்கு டைட்டில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஓகே. கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் ஃபைட் தான் ப்ரோ.
அருமையாக இருந்தது செமையாக இருந்தது சிஜி ஒர்க்கு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது